இந்த நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க வியாபாரத்திற்கு மேல் இருந்த பிசாசுனுடைய கைகள் ஜெபிக்க ஜெபிக்க எடுக்கப்பட போகிறது. உங்க குடும்பத்தின் மேல இன்றைக்கு வரைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த பிசாசு மின்னலை போல கீழே விழுவானாக. அவனுடைய சக்திகள் முழுவதுமாய் அழிவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். சாத்தானை ஜெயித்த இயேசு, சாத்தானை ஜெயித்த இயேசு. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை. ஆமென். குடும்பத்தின் மேல் இருக்கிற சத்துரு இப்பொழுது மின்னலை போல விழுவானாக, விழுவானாக. அந்த சத்துருடைய அதிகாரம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியே போவதாக. யாருக்குள்ளே எல்லாம் பிசாசுனுடைய கிரியைகள் இருக்கிறதோ உம்முடைய வல்லமை கடந்து போய் ஆமென் அந்த கிரியையை முற்றிலும் அழிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அவரை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சாத்தான், நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சாத்தான், நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பிசாசு, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவனை கர்த்தர் மின்னலை போல அவனுடைய அதிகாரத்திலிருந்து, அவனுடைய இடத்திலிருந்து கர்த்தர் விழுகிறதை உங்க கண்கள் பார்க்கும். இதுவரையிலும் உங்க குடும்பத்திற்கு விரோதமா இருந்த சத்துரு இனி தாளே விழுவானாக. அவனுடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் கீழே விழுவதாக. கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். சத்துரு மேல ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். பிசாசின் மேல ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் தரப்போகிறார். எந்தெந்த இடத்திலெல்லாம் பிசாசு உங்களை பயமுறுத்தி, எந்தெந்த இடத்திலெல்லாம் பிசாசு உங்களை நஷ்டப்படுத்தி, பிசாசுனுடைய கண்ட்ரோல்ல உங்களை வச்சிருந்தானோ, கர்த்தர் ஒரு விடுதலையின் நாளாய் கர்த்தர் நியமிக்கிறார். இன்று விடுதலையின் நாள், இன்று விடுதலையின் நாள். யாருடைய கரத்திலிருந்து விடுதலையின் நாள் என்றால், நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருடைய வல்லமையிலிருந்து, சத்துருடைய கட்டுகளிலிருந்து நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, இனி ஆமென், சத்துரு நம்மை குற்றப்படுத்துவதற்கு கர்த்தர் விடமாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் எல்லாம் செய்ய முடியாது, எல்லாத்தையும் செய்ய முடியாது. நான் நம்புறேன், ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்முடைய வாழ்க்கையில பிசாசால எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டவர், ஏன்னா ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை சுற்றி ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பை வச்சிருக்கிறாரு. உங்களையும் என்னையும் சுற்றி ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பை வச்சிருக்கிறாரு. அதனால பிசாசுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நின்றால் போதுமானது. ஆமென். அரியலூர்ல திருச்சபையில அருமையான பாஸ்டர் வெஸ்லி அவர்களை ஒரு திருச்சபையை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அந்த திருச்சபையில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு பிசாசு. எப்படி பிசாசு அப்படின்னு சொன்னா, அந்த நாக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளோ நீளம், அப்படியே வாயிலிருந்து அந்த நாக்கு அவ்வளோ நீளம். அது ஒரு பிசாசனுடைய பேரை சொல்லி, நான் தான் வந்திருக்கிறேன், நான் தான் வந்திருக்கிறேன்னு நாக்கு அப்படியே தொங்க விட்டுட்டு அந்த ஜொல்லு ஊத்திட்டு லிட்டரலா யாரு பார்த்தாலும் பயப்படுவாங்க. சின்ன பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க, வேண்டாம் யாரும் பார்க்காதீங்க. அது அப்படியே கத்துது, பயங்கரமா பிரச்சனை பண்ணுது. யாரோ ஜெபம் பண்றாங்க, எந்த காரியத்திற்கும் அது அசையவே இல்லை. உடனே இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க வெஸ்லி ஐயாவுக்கு. அப்போ ஃபோன் பண்ணும்போது, இதை நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இது நடந்த சம்பவம். கரெக்டாக அவர் ஒரு இடத்துல இருந்து பஸ் ஏறுறாரு. ஏறின உடனே
பிசாசு என்ன சொல்லுது, இங்க இருந்து சொல்லுது, அவன் ஏறிட்டான், அவன் பஸ் ஏறிட்டான், இங்க வர்றதுக்கு அவன் ஏறிட்டான் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து கரெக்டா அரியலூர் ஜங்ஷன்ல இறங்கும் போது அது திரும்ப சொல்லுது, அரியலூர் ஜங்ஷன்ல இறங்கிட்டான், இப்ப இங்க தான் வரான் அப்படின்னு சொல்லி. அப்படியே அவர் அந்த இடத்துல நடந்து சர்ச்சுக்கு வர 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 அந்த சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, இல்ல நான் போறேன், நான் இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். அந்த பிசாசு அப்படியே ஓடி போயிருச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமை நம்மேல் இருக்குமானால், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மேல் இருக்குமானால், பிசாசு கண்டிப்பாய் அவன் பெரியவன் அல்ல, அவன் சிறியவன். உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நம்ம பிசாசுக்காக எப்பொழுதுமே பயப்படக்கூடாது. சிலர் பாருங்க, பிசாசுக்கு ரொம்ப பயப்படுறவங்க இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் பிசாசு பிடிச்சிருந்தவங்களுக்கு ஜெபம் கூட சிலர் பண்ண மாட்டாங்க. ஜெபம் பண்ணாது கூட பரவாயில்ல, சிலர் பக்கத்துல கூட நிக்க மாட்டாங்க. பிசாசு துரத்துற இடத்துல அவங்க நிக்கிறது இல்லை. ஏன் நிக்கிறது இல்லைன்னா, ஐயோ வேண்டாம்ப்பா, அந்த பிசாசு நம்மளை அட்டாக் பண்ணிட்டோம்னா என்ன பண்றது? ஏன் அப்படின்னா, நம்ம குறைவா இருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கிறோம், அந்த பிசாசு நம்மளை பிடிச்சிச்சுன்னா என்ன? அப்படி நிறைய பேரு பிசாசுக்கு பயம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது எந்த பிசாசும் நம்மளை தொட முடியாது. முதல்ல அதை குறிச்ச பயத்தை நம்ம எடுத்து வெளியே போடணும். அவன் என்ன சோதிச்சிருவானோ, அவன் என்ன பாவத்தில் விழத்தள்ளிடுவானோ, அவன் இந்த மாதிரி பண்ணிடுவானோ, அப்படியெல்லாம் கிடையாது. நான் நம்புறேன், அவனிடத்திலே இருக்கிற சக்தி பலவீனமானது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி விட்டான், அவன் என்னை ஒன்றும் செய்யவே முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க வியாபாரத்திற்கு மேல் இருந்த பிசாசுனுடைய கைகள் ஜெபிக்க ஜெபிக்க எடுக்கப்பட போகிறது. உங்க குடும்பத்தின் மேல இன்றைக்கு வரைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த பிசாசு மின்னலை போல கீழே விழுவானாக, அவனுடைய சக்திகள் முழுவதுமாய் அழிவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். சாத்தானை ஜெயித்த இயேசு, இன்றைக்கு ஒரு விடுதலை, ஆமென். குடும்பத்தின் மேல் இருக்கிற சத்துரு இப்பொழுது மின்னலை போல விழுவானாக. அந்த சத்துருடைய அதிகாரம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியே போவதாக. யாருக்குள்ளே எல்லாம் பிசாசுனுடைய கிரியைகள் இருக்கிறதோ, இந்த 54வது நாள் உம்முடைய வல்லமை கடந்து போய், ஆமென், அந்த கிரியையை முற்றிலும் அழிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்துரு மின்னலை போல விழுவான். சொல்லுங்க எல்லாரும், கைகளை உயர்த்தி ஒரு 2-3 டைம் சொல்லலாம். பிசாசு, எனக்கு விரோதமாய் எழும்பின பிசாசு மின்னலை போல விழுவான், அவன் துரத்தப்பட்டு போவான். வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன், உங்க கண்கள் காணும். இதுவரையிலும் உங்களை தொட்ட அந்த பிசாசு இனி உங்களை நெருங்க முடியாது. உங்களை சுற்றி கத்தர் அக்கினி மதில கத்தர் வைக்க போறாரு. உங்களுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் வரப்போகிறது. உங்க வாகனத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் வரப்போகிறது. சொல்லுங்க, அந்த மகிமை உங்க தலைமையில ஊற்றப்படட்டும். ஆமென். சத்துரு நடுங்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது கட்டளை இடுவாராக. Thank you Jesus. Hallelujah. அந்த பிசாசுனுடைய காரியத்திற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நீங்க எதிர்த்து நின்றா போதும், நீங்க ஆராதிச்சா போதும். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் பிசாசை ஓட்ட வேண்டிய அவசியம் கூட இல்லை. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இல்லை என்னுடைய சரீரத்தில் பிசாசுனுடைய போராட்டம் இருக்குன்னு தெரிகிறவங்க, நான் நம்புறேன், நீங்க ஆராதிச்சா போதும், நீங்க பைபிள் வாசிச்சா போதும், அந்த பிசாசால என்ன பண்ண முடியாதுன்னா உள்ள இருக்கவே முடியாது. அது ஓடும். நான் குடியிருக்கும் போது, என்னுடைய வீட்டில் இருக்கும்போது, மேலே வீட்டில் இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பிசாசு பிடிக்கும்.
அப்படியே இங்கேருந்து 1 கிலோமீட்டர் ஓடுவாங்க, அங்கேருந்து 1 கிலோமீட்டர் வருவாங்க. எங்கள் பாஸ்டர் அங்கேருந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிசாசு அப்படியே கப்சிப்புன்னு அப்படியே கையை கட்டிட்டு உட்காந்துருக்கும். அப்படியே ஜெபம் பண்ண உடனே, ஆனால் கொஞ்ச நாள் ஏமாத்திட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் முழுக்க அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையை கர்த்தர் தந்தார். அந்த தேவன் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார், சாத்தான் மின்னலை போல விழுகிறதை கண்டேன். இனி உங்க குடும்பத்தில் நான் நம்புறேன் ஒரு சுகவாழ்வு நீடிக்கும், ஒரு சமாதானம் நீடிக்கும். நீங்க சம்பாதிக்கிறது உங்களுடைய கைகளிலே தங்க போகிறது. ஏன்னா சத்துருடைய கிரியைகள் முழுவதும் அழிக்கப்பட போகிறது. ஆமேன். எத்தனை பேர் அந்த பாட்டை இன்னொரு விச கூட பாட போறோம்? வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது அணுகாது. ஆமேன். பொல்லாப்பு எஃப் ஷார்ப். ஆமேன். பொல்லாப்பு நேரிடாது. இந்த பாட்டை பாடும்போது நம்ம சொல்ல போறோம், உன்னதமான கர்த்தரையே எனக்கு உறைவிடமா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இனி பிசாசுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. பிசாசு மின்னலை போல விழுவானாக. அவனுடைய சக்திகள் இனி செயல்படாமல் போகும். அவன் துரத்தப்பட்டு போவானாக. ஆமென். லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனுஷனுடைய பக்கத்துல ஆண்டவர் வர வர அந்த பிசாசு என்ன சொல்லுது? காலத்திற்கு முன்னே என்ன காலத்திற்கு முன்னாடி என்ன எதுக்கு துரத்துறதுக்கு வந்தீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அது நீ அப்படி நினைச்சிருக்கலாம், ஆனா என் பிள்ளைய நான் இப்ப விடுதலை ஆக்குறதுக்கு விரும்புறேன். அதனால அந்த பிசாசு நமக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சில நேரத்தில் பிசாசு ஃபிக்ஸ் பண்ணும், இத்தனை வருஷம் இவளுக்குள்ள நான் இருப்பேன், இவளை கொண்டு போகாம நான் போக மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லும். அப்படியெல்லாம் அது சொல்ற வார்த்தைக்கு ஆண்டவர் கீழ்ப்படுகிறவர் அல்ல, விட்டு கொடுக்கிறவர் அல்ல. கர்த்தர் வந்து நின்னாருன்னா பிசாசு அந்த இடத்துல நிற்க முடியாது. அவன் காலமானாலும் இல்லைனாலும் அவன் துரத்தப்படுகிறது உண்மை. ஆமென். எல்லாரும் இந்த பாட்டை உற்சாகமாய் பாடி, ஆண்டவரே எனக்கு ஒரு பலன், வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டா. பாடு. அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகன். விசுவாசத்தோடு வாதை அப்பா விடுதலை விடுதலை விடுதலை. இப்போ உங்க அக்கினியின் வல்லமை அந்த இடத்துல பிசாசு இருக்க கூடாது. நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. பாடுவோம். அன்றாட வெற்றி உண்டு. பாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதை என்று கூடாரத்தை அணுகாது, குடும்பத்தை அணுகாது. நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி கைகளை மேல கட்டி
பாதை உந்தன் அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே, பாதை கூடாரம் அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஹல்லேலூயா. பிசாசுனுடைய குணங்களுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா பிசாசு உடனே உங்களுக்கு வந்துடும். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப தங்கச்சி, திருமணமாகி ஒரு குழந்தையோட இருக்கிற ஒரு தங்கச்சி, அப்போ திடீர்னு வந்து அவனுடைய கணவனார் வந்து சொல்றாரு, பாஸ்டர் அழுதுட்டே இருக்கிறா, வீட்டில் அழுதுட்டே இருக்கிறா, யார்கிட்டையுமே பேசவே மாட்டேங்கிறா, தூங்கவும் மாட்டேங்கிறா, அழுதுட்டே இருக்கிறா அப்படின்னு வந்து கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்த அந்த பிள்ளைகிட்ட பேசினா, என்னம்மா என்ன பிரச்சனை, ஏன் இவர் ஏதாவது திட்டுறாரா, இவர் ஏதோ பிரச்சனை பண்றாரா அப்படின்னு கேட்டா, அவரா ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன், அப்படின்னா என்ன வேணாலும் தன்னுடைய மனைவிக்காக செய்வார், அந்த மாதிரி ஒரு ஆளு. இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, ஆனால் எனக்கு என்னமோ தெரில, எனக்கு அழுக வருது, என்னமோ தெரில, எனக்கு அழுக வருது, என்னமோ நான் அழுறேன், அப்புறம் வந்து எதுவுமே தெரில ஆனால் அழுக வருது. அப்புறம் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா அப்படியே பிசாசு ஆடுது. அது வரைக்கும் அழுதுட்டு இருந்த பிசாசு அப்போ பெரிய பெரிய ஆள் மாதிரி பயங்கரமா சத்தமா நான் போமாட்டேன் அப்படின்னு. என்னடா இது, இந்த பிள்ளைக்குள்ள எப்படிரா பிசாசு அப்படின்னு கேட்டா, அந்த பிசாசு எதனால வந்துச்சு அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு சோகமாகவே இருக்கிறது, சோகமாகவே இருந்து 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 அந்த மாதிரி ஒரு அழுகிற பிசாசு அவங்கள வந்து பிடிச்சிருச்சு. அப்போ எரிச்சலா இருக்கிறவங்களுக்கு எரிச்சலுடைய பிசாசு பிடிக்கும், ரொம்ப கோபமா இருக்கிறவங்களுக்கு கோபமான பிசாசு பிடிக்கும். ஏன்னா கோபமான பிசாசு அங்கங்க சுத்திட்டே தெரியும், அதுக்கு எல்லாருமே சாந்த குணமா இருக்கிறதுனால எங்கேயுமே போக முடியாது. அப்போ யாருடா ரொம்ப கோபமா இருக்குன்னு பார்த்து உடனே வந்து என்ன பண்ணோம்னா அதுக்குள்ள புகுந்துக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, இதுல விளையாட்டு இல்லை. நீங்க நிறைய பேர் சிரிக்கிறீங்க, என்ன பாஸ்டர் அப்படி, உண்மையிலே நான் வந்து ஊழியத்துல நடக்கிறத சொல்றேன். அப்போ பிசாசு வந்து பார்த்துட்டே இருப்பான், யாருக்குள்ள வந்து புகரலாம் அப்படின்னு சொல்லி. பிசாசு வந்து 12 சீசர்களுக்குள்ளே யூதாஸ் காரியத்துக்குள்ள பிசாசு என்ன பண்ணானாமா, புகுந்தான். ஏன் அப்படின்னா அந்த 12 பேர்லையும் ஸ்பிரிச்சுவலா இன்வால்மெண்ட் ஆகாதது யாரு தான், யூதாஸ் காரியத்து தான். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த 12 பேர்ல 11 பேரு ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆவாங்க, ஆண்டவருடைய ஊழியத்தோட கனெக்ட் ஆவாங்க. ஆனா வேறு எப்பவுமே எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு அந்த கணக்கு பார்க்கணும், எனக்கு இந்த கணக்கு பார்க்கணும், இன்னைக்கு ஆஃபரிங் எவ்வளவு வந்துச்சுன்னு பார்க்கணும். ஏன்னா பணப்பை அவனுடைய கையிலே இருந்ததுனால அந்த நாளுடைய ஊழியத்தில் இருக்கிற அந்த வரவு செலவு கணக்கு முழுக்க முழுக்க யூதாஸ் காரியத்தினுடைய கையில தான் இருந்துச்சு. இதனாலேயே இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி போய் ஸ்பிரிச்சுவலுக்குள்ள வரவே இல்லை, அந்த கூட்டத்துக்குள்ள வரவே இல்லை. அப்போ தனித்து போனதுனால பிசாசுக்கு ரொம்ப ஈஸியா போயிருச்சு, அவனுக்குள்ள புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதையுமே நம்ம மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, மிஞ்சி செய்யக்கூடாது, மிஞ்சி செய்யக்கூடாது. பாருங்க, அந்த இறந்து போன கணவனுக்காக, இறந்து போன தகப்பனாருக்காக, இறந்து போன தாயாருக்காக ரொம்ப நினைச்சிட்டே இருந்து, போட்டோவை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து, துணிமணிகளை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து, அவருடைய நினைப்பாகவே இருந்த பலருக்கு வந்து அந்த அப்பாவனுடைய ரூபத்திலேயே, கணவனாருடைய ரூபத்திலேயே, மனைவியினுடைய ரூபத்திலேயே பிசாசு பிடிச்சிருந்த எத்தனையோ பேரை நான் டீல் பண்ணியிருக்கிறேன். கேட்டா என்ன சொல்லுவோம்னா, நான் வந்து அவங்க அப்பாவுடைய பேரை சொல்லும், இல்லைன்னா அவங்க அம்மாவுடைய பேர் சொல்லும், இல்லைன்னா இறந்து போனவங்களுடைய பேரை சொல்லும். ஏன் இப்படி இருக்குன்னா, அவங்க ரொம்ப ஈடுபாடோட இருந்த உடனே, அந்த அவங்களோட அந்த ஆத்துமா கனெக்டா இருந்த உடனே பிசாசு என்ன பண்ணும்னா, அதே மாதிரி ஒரு பேரை வச்சுட்டு உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணும். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எதுலையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, எக்ஸ்ட்ரீமா போகக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி சூசைட் பண்றதுக்கு, தற்கொலை பண்றதுக்கு பாருங்க, இந்த தற்கொலை பண்றவங்க வந்து ஏன் பிசாசுனால நடத்தப்படுறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறேன். புது வீடு கட்டியாச்சு,
அன்னைக்கு அந்த அந்த வீட்டை வந்து அன்னைக்கு தான் பிரதிஷ்டை பண்ண போறாங்க. பிரதிஷ்டை பண்ண போகிற அன்னைக்கு கணவன் மனைவிக்கு பயங்கரமான சண்டை, ரொம்ப சண்டை. உடனே மனைவி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, இந்த புது வீடை டெடிகேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டிலேயே நான் சூசைட் பண்ணி செத்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா எங்க போறாங்கன்னா நேரா வந்து பால் காய்க்கிறதுக்காக அப்பதான் கேஸ் ஸ்டவ் இதெல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. இந்த கேஸை வந்து அவங்க ஆன் பண்ணி விடுறாங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு இவங்க என்ன தேடுறாங்கன்னா தீப்பெட்டி தேடுறாங்க. இவங்க அவசரமா கோபத்துல சண்டை போட்டு உள்ள போனாங்களே தவிர தீப்பெட்டி கையில கொண்டு போகல. இது லிட்டரலா நடந்த சம்பவம். அவங்க வந்து தீப்பெட்டியை தேடும் போது ஒரு கை வந்து தீப்பெட்டியை கொடுக்கறது மாதிரி ஒரு கை வந்துச்சாங்க. இவங்க அந்த ஒரு செகண்ட்ல வந்து நான் தீப்பெட்டி எடுத்துட்டு வரல, நான் வந்து இப்படி கோவிச்சுட்டு வந்து கதவை சாத்தி எனக்கு தீப்பெட்டி கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லை, அந்த ஒரு நிமிஷத்துல சுதாகரிச்சாங்களாமா. டக்குன்னு இவங்க வந்து யோசனை அந்த கை மறைஞ்சிருச்சாமா, தெரியல இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்து அந்த வீட்டிலேயே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. ஐயோ பிசாசு வந்து ரொம்ப மோசம். அவன் அப்படின்னா நீங்க அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, இடம் கொடுத்துட்டீங்க. நீங்க வாயை திறந்து அறிக்கை செய்யக்கூடாது, நான் தற்கொலை பண்ணிக்க கூடிய, ஏன்னா அதை கேட்டுட்டு இருப்பான் பிசாசு, அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருப்பான். அந்த வார்த்தையை வச்சே உங்களை அப்படி கொண்டு போயிடுவான், அந்த எண்ணத்தை வச்சே உங்களை அப்படி கொண்டு போயிடுவான். வேதம் சொல்லுகிறது சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி இறங்கிருச்சு. இந்த பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள இறங்குறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? அவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் வந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவன், ஆண்டவர் அவனை ராஜாவா ஏற்படுத்தினாரு. சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி வர்றதுக்கு எந்த விக்கிரக கோயிலுக்கு அவர் போனாரு? இல்ல எந்த நம்ம சொல்றது மாதிரி இல்லைன்னா எந்த கல்லறை தோட்டத்து வழியா போனாரு? எங்கேயும் போல. சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீதின் பேர்ல அவர் என்னவா இருந்தாரு? எரிச்சலா இருந்தாரு, காயுமகாரமா இருந்தாரு, கோபமா இருந்தாரு. தாவீதின் மேல இருந்த எரிச்சல் வளர 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 பர்மிஷனே கேட்காம யார் உள்ள வந்தா? யார் உள்ள வந்தா? சிஸ்டர், நீங்க தயவு செய்து உங்களுடைய கோபத்தை கண்டினியூ பண்ணாதீங்க, உங்களுடைய எரிச்சலை கண்டினியூ பண்ணாதீங்க, சில காரியத்தை நீங்க கண்டினியூ பண்ணாதீங்க. நீங்க தான் ஓபன் பண்ணி கொடுக்குறீங்க, நீங்க தான் ஓபன் பண்ணி கொடுக்குறீங்க. இப்போ போன 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப பிள்ளை வந்து பிசாசு பிடிச்ச பிள்ளைய கொண்டு வந்துடுறாங்க. அப்படியே அலறுது வாலிப பிள்ளை. என்ன அப்படின்னு கேட்டா, ராத்திரி ஆனா போனை தூக்கிட்டு போய் உட்கார்ந்துட்டு ஒரே வந்து பேய் படமா பாக்குறது. மாடியில உட்கார்ந்து பேய் படம் பார்த்து 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 அந்த ஸ்பிரிட் உள்ள அட்டாக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். என்ன லைஃபே ஒண்ணும் இல்லாம போற அளவுக்கு போயிடுச்சு. ஐயோ ரொம்ப கவனம். சில விஷயத்துக்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா பிசாசு உள்ள உட்கார்ந்துருவான். அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தா, நீங்க இந்த மாதிரி விஷயத்துல நீங்க நீடிக்க மாட்டீங்க, இந்த அசுத்தத்துல நீங்க நீடிச்சு போக மாட்டீங்க. நீங்க உடனே மன்னிச்சிருவீங்க, நீங்க உடனே மறந்துடுவீங்க. எரிச்சல் உங்களுக்குள்ளே இருக்காது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமோதிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. சோ ஏசப்பா இன்னைக்கு நமக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிசாசு மின்னலை போல விழுகிறதை நான் கண்டேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் போது நான் ஆணித்தரமா விசுவாசிச்சு நான் வந்தேன். நான் நம்புறேன், இனி உங்க குடும்பத்தின் மேல இருக்கிற பிசாசனுடைய கை எடுக்கப்படும். உங்க சரீரத்தின் மேல பிசாசு வச்சிருக்கிற கை எடுக்கப்படும். உங்க தொழிலின் மேல பிசாசு வைத்திருக்கிற கை இப்பொழுது முறிக்கப்பட்டு போகும். பிசாசனுடைய ஆதிக்கங்களை கர்த்தர் அழிப்பாராக. வல்லமை 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 அக்கினி. அப்பா அப்பா, இப்பொழுது உங்க வல்லமைக்கு முன்பாக பிசாசு நிற்க முடியாது. உங்க பிரசன்னத்துக்கு முன்னாடி பிசாசு நிற்க முடியாது. உங்க வார்த்தையை உச்சரிக்கிற இந்த வாயினால துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்போ அந்த மகிமை கடந்து வந்து இயேசுவே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அந்த கை முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக, அந்த ஆளுகை வெளியே போவதாக.
இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. இந்தியாவில் கிட்டத்தட்ட 300 திருச்சபைகளை நடத்தின ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரர், அப்படி ஒரு மலையாளி. அவர் முதலில் ஊழியத்திற்காக போகும்போது வீட்டு வாடகைக்கு பணம் இல்லை, எங்க தங்குறதுன்னு தெரியல. அப்போ வீடுக்காக தேடினாராமா. எல்லா இடத்துலையும் வாடகை அதிகமா இருக்குது, எங்க போறதுன்னு தெரியல. ஒரு மளிகை கடையில போய் கேட்டாராமா, இங்க எங்கேயாவது வீடு கிடைக்குமான்னு. ஒரு அம்மா சொன்னாங்களாமா, இங்க ஒரு வீடு பூட்டப்பட்டிருக்குது, பட் இந்த வீட்டில் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் வந்த குடும்பத்துல, அடுத்து குடி வந்த குடும்பத்திலையும் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அதற்கு அப்புறம் இந்த வீடு ராசி இல்லாத வீடு, இந்த வீடு யார் வந்தாலும் 1 மாசம் கூட தங்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்குது, இதை வேணா கேட்டு பாருங்கன்னு ஓனர்கிட்ட கேட்டு பார்க்கும்போது, தம்பி நீ வாலிப தம்பியா இருக்கிற, எனக்கு பயமா இருக்குது, நீ எதுக்கும் ஒரு 3 மாசம் இரு, அந்த 3 மாசம் நீ 1 பைசா வாடகை கொடுக்க வேண்டாம், அந்த 3 மாசமும் அந்த வீடு உனக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீ அகைன் 2 வருஷம் வாடகை கொடுக்காம அந்த வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு அந்த ஓனர் சொன்னாராமா. இவர் போய் அதெல்லாம் ஒற்றை அடிச்சு கழுவி தொடச்சு போய் படுத்து ஜோம் பண்ணி நிம்மதியா தூங்கி 3 மாசம் இல்லை, கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வரைக்கும் அதே இடத்துல அவர் இருந்தாராம். ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம மேல கர்த்தர் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்குது. நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், பெரியவர், பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அந்த பிசாசுக்கு நாம் பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஹalleluya. வஸ்திரம் பழமையா இருக்குன்னு கொண்டு போய் அழுக்கான வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறான் அப்படின்னு குற்றப்படுத்தும் போது, நான் நம்புறேன் பிசாசு குற்றப்படுத்தும் போது அந்த வஸ்திரத்தை மாற்றினவர் தான் என்னுடைய கர்த்தர். சத்துரு கையில உங்களையும் என்னையும் நிச்சயமா சொல்றேன் ஒப்பு கொடுக்க மாட்டார். இந்த 100 நாள் அதுக்காக தான் கர்த்தர் வேறு விரிச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. மகளே, உனக்கு விரோதமாய் அந்த பிசாசு இனி முயற்சி எடுக்க முடியாது. என் மேல இருக்கிற வல்லமை பெரிய வல்லமை, பெரிய வல்லமை. அந்த அபிஷேகத்திற்காக எல்லாரும் கரங்களை தட்டி, ஆவியே, ஆவியே என்னை அனலாக்கும், என்னை அனலாக்கும், என்னை அபிஷேகியும், என்னை அபிஷேகியும். ஆமென், ஆமென், ஆமென். அந்த வல்லமை கடந்து வரட்டும், அவருடைய பிரசன்னம் கடந்து வரட்டும், அவருடைய மகிமை கடந்து வரட்டும். நான் நிற்கும் போது அற்புதம் நடக்கணும். எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறதுனால சத்துரு என்னை பார்த்து வெட்கப்பட்டு போகணும். எனக்குள்ளே இருக்கிற வல்லமை புறப்படணும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக கடந்து போகும்போது வேதம் சொல்லுது, அந்த ஊர்லயே அப்படியே குறி சொல்லுகிற ஆவி உடைய அந்த பிசாசு உடையவங்க அந்த மனுஷனை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே பயந்துட்டாங்க. பயந்து போய் ரட்சிப்பின் உபதேசத்தை அறிவிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்போ பவுலை பார்த்த உடனே நிற்க முடியல. பவுல் உடனே திரும்பி பார்த்து, இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்குள்ள இருக்கிற கிரியை செய்கிற ஆவியை வெளியே போ அப்படின்னு கட்டளையிட்டான். பவுலோடு இருக்கிற தேவன் தான் என்னோடும் இருக்கிறார், உங்களோடும் இருக்கிறார், நம்மோடும் இருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம எதிர்த்து நிற்க போறோம், எதிர்த்து நிற்க போறோம். அவன் பெரியவன் அல்ல, என் கர்த்தர் பெரியவன். ஹalleluya. ஒரு 3 காரியத்தை வேகமாய் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து வாசிக்கலாம். நீங்க கலாத்தியரின் புஸ்தகம், கலாத்தியரின் நிருபம் வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்
பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படப்பட்டிருந்தாரே. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? மயக்கினவன் யார்? அப்போ இந்த கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா, பிசாசு உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறான். பிசாசு உங்களுக்குள்ள எப்படி கிரியை செய்யறான்னா, நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? அப்போ பிசாசுனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை என்ன பண்றவனா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது, மயக்கிறவனாய். நிறைய பேர் என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே இந்த உலக காரியத்துல, உலக வாழ்க்கையில நிறைய பேர் மயங்கி திரிகிறார்கள். அப்படியே மயக்கமா இருக்கிறாங்க. அப்படின்னா அவர்களுக்கு கீழ்ப்படிய முடியல, கர்த்தருக்காக நிற்க முடியல, ஒரு மயக்க நிலையிலே சத்துரு வைத்திருக்கிறான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, நம்ம மயங்கி கிடக்கிறவர்கள் அல்ல, மயங்கி கிடக்கிறவர்கள் அல்ல. எவ்வளவு பலசாலிகளா இருந்தாலும், அதான் சிங்கம், அவனுக்குள்ளே இருக்கிற பலன் என்ன பலன்னா, சிங்கத்திற்கு ஒத்த பலன் இருக்குது. ஆனா சிங்கத்தோ போல பலனா இருந்து, ஆனா அவன் என்ன பண்ணி இருக்கிறான் அப்படின்னா, மடங்கி போய் படுத்து கிடக்கிறான், மயங்கி போய் படுத்து கிடக்கிறான். சிங்கம் எந்திரிச்சு நின்றுச்சுன்னா எவ்வளோ பெரிய வெற்றி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இந்த மயக்க நிலையில் இருந்து வெளியே வந்தா நீங்க கர்ச்சிக்கிற சிங்கமாய் மாறுவீர்கள், நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில இருக்கக்கூடாதுன்னா, மயக்கமா நீங்க இருக்கக்கூடாது, நீங்க மயங்கின நிலைமையில இருக்கக்கூடாது. மயங்கின நிலைமை அப்படின்னு சொன்னா, உயிர் இருக்குது, ஹார்ட் பீட் அடிக்குது, உடம்புல பலன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா என்ன பண்ண முடியலன்னா, செயல்படாத சரீரம், அவங்களால செயல்பட முடியல. உயிர் இருந்தும் செயல்பட முடியாத நிலைமையிலே இருக்கிறவர்கள் தான் மயக்க நிலைமையிலே இருக்கிறவர்கள். அதனாலதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போக பண்ணுகிறதற்கு உங்களை மயக்கினவன் யார்? அப்போ பிசாசு கொண்டு வருகிற முதல் சூழ்ச்சி என்ன சூழ்ச்சி அப்படின்னா, நமக்கு மயக்க நிலைமை. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 54வது நாள் கர்த்தர் உங்களை எந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா, நீங்க மடங்கி போய் படுத்து கிடக்க கூடாது, நீங்க யாரும் மயக்க நிலைமையிலே இருக்கக்கூடாது, அப்படியே அரை நிதானத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் உற்சாகமாய், தைரியமாய், பலமாய், நீங்க எந்த நேரத்திலையும் விழிப்புள்ளவர்களாய், பலன் உள்ளவர்களாய் அப்படி இருப்பதற்கு கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் அழைக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே நீங்கள் போகும்போது இருக்கிற மயக்க தன்மைகளை கர்த்தர் வெளியே எடுப்பாராக. இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை மயக்க தன்மையாய் இருக்கிற அதை கர்த்தர் வெளியே எடுத்து இப்போ ஆண்டவர் உற்சாகத்தினால் நிரப்புவாராக. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, எத்தனை பேரோடு ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே பேசுறாரோ. ஹல்லேலூயா, ஆமென். அந்த மயக்க தன்மையில் இருந்து இப்பொழுது கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக, கொண்டு வருவாராக. சத்துரு இப்படி அநேகர் மேல போராடுகிறான். சிங்கம் போல் இருக்கிற உங்களை மடங்கி படுக்க பண்ணுகிறான். ஆனா கர்த்தரோ இன்றைக்கு தட்டி எழுப்புகிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தட்டி எழுப்புகிறதற்கு விரும்புகிறார். என் சரீரத்தில் இருக்கிற மயக்க தன்மைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. நீங்க இன்னைக்கு இந்த 54வது நாள் ஒரு ஜெப நாளா நியமிச்சிருவோம். ஜெபிக்க ஜெபிக்க ஜெயம் கிடைக்கும். ஜெபிக்க ஜெபிக்க சத்துரு வெட்கப்பட்டு போவான். ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்கும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். மயக்க தன்மையை மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 7வது வசனம், நீங்கள்
நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? சோ கலாத்திய ஜனத்தை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எப்பா உங்களை ஒரு பிசாசு வஞ்சிக்குது, ஒரு பிசாசு விரோதமா வருது. முதல் பிசாசு யார் அப்படின்னு சொன்னா உங்களை மயங்கி வச்சவன் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இரண்டாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல கேட்கிறாரு, தடை செய்தவன் யார்? தடை செய்தவன் யார்? அப்போ சத்துருடைய இரண்டாவது மிகப்பெரிய வஞ்சகம் என்ன அப்படின்னு சொன்னா, தடை செய்கிறவன் பிசாசு. எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை செய்கிறவன். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே அப்படின்னா, ஒரு காலத்துல இந்த கலாத்தியா ஜனங்கள், இந்த விசுவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப வேகமா ஓடுனாங்க. ஆண்டவருக்காக பெரிய பெரிய ஊழியத்தை எல்லாம் செஞ்சாங்க, நிறைய ஜெபம் பண்ணாங்க. ஆனா இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எல்லாத்தையும் தடை பண்ணிட்டான். ஊழியத்தை தடை பண்ணிட்டான், ஜெபத்தை தடை பண்ணிட்டான், பரிசுத்த வாழ்க்கையை தடை பண்ணிட்டான். எல்லாம் தடை. நான் நம்புறேன் அந்த தடைகளை ஜெயிக்கிறதற்கு இன்று கர்த்தர் பலன் தருவார். சத்துரு மின்னலை போல விழுவானாக. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடைபட்டு கிடக்கிறதோ, இந்த 100 days ஜெபத்தில் தடைபட்டது எல்லாம் திரும்ப நமக்கு ஆரம்பமாகும். தடைபட்டதை மறுபடியும் நீங்கள் துவங்க போகிறீர்கள். பிசாசு தடுத்து வச்சிருக்கிற அந்த தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். அந்த தடைகளை முறித்து நீங்கள் முன்னேற போகிறீர்கள். இயேசு ராஜா நமக்கு முன்னே கடந்து போய், தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போய், சத்துரு தடை செய்த அத்தனை காரியத்தையும் ஆமென் அந்த தடைகளை நீக்கி நம்மை முன்னே செல்ல வைக்கிறதற்கு ஹல்லேலூயா. முடிஞ்ச வரைக்கும் பிசாசு நீங்க துவங்கின காரியத்தை எல்லாம் தடை பண்றதற்கு முயற்சி எடுப்பான், தடை பண்றதுக்கு நிற்பான். ஆனா நீங்க ஒரு விஷயத்துல நீங்க எப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. அந்த காரியத்தை நீங்க ஒரு நாளும் இடையில நிறுத்தவே கூடாது. ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமனுடைய காலங்களிலே தோண்டி நிறைய தண்ணீர் கிடைத்து ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொடுத்து ஆபிரகாம் செல்வ சீமானாய் மாறுறதற்கு காரணமாய் இருந்த ஏசேக்கு என்னும் துறவு, சித்னா என்னும் துறவு இப்பொழுது மூடப்பட்டு கிடக்கிறது. ஆனா ஈசாக்கு என்கிற ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எழுப்பி அந்த 2 துறவுகளையும் திரும்பவும் தோண்ட வைத்தது போல எந்தெந்த காரியங்களெல்லாம் தடையாய் மூடப்பட்டு கிடக்கிறதோ, இந்த 100 days ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வல்லமையை கொடுப்பாராக. மகனே அந்த ஊழியத்தை தொடரு, மகனே அந்த வேலையை தொடரு. கர்த்தர் இன்றைக்கு இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் வாக்கு கொடுக்கிறார். தடை செய்யாதே. உங்களை பார்த்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இல்ல, அவன் தடை செய்ய முடியாது. அந்த தடைக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த தடைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். தடைகளை உடைக்கிற கர்த்தர், கைகளை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணலாமா? எஸ், தடையா இருக்கிற சத்துருவை நீங்க ஜெயிக்கணும். அதான் கலாத்திய ஜனத்தை பார்த்து ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவனே உன்னை தடை பண்ணி வச்சிருக்கிறான். ஒரு நாள் நீ ரொம்ப வேகமா ஓடுன, ஆனா பாரு இன்னைக்கு எல்லாத்தையும் தடை பண்ணிட்டான். அந்த ஜெபத்தை தடை பண்ணிட்டான் அவன். அதுதான் குறிக்கோள். நீயும் அதற்கு இடம் கொடுத்துட்டியே, நீயும் அதை சுதாகரிக்காம விட்டுட்டியே. ஆனா அந்த தடைப்பட்ட காரியம் மறுபடியும் நடப்பதற்கு சொல்லுங்க, ஆவியானவரே உங்க கிருபை கடந்து வரட்டும்.
ஜபத்துல கர்த்தருடைய பிரசன்னம், இந்த சத்தம் யாருடைய காதுகளிலெல்லாம் தொனிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் அந்த தடைகளை உடைக்கிறார். அந்த துறவு மறுபடியும் தோண்டப்படுகிறது, அந்த காரியங்கள் திறக்கப்படுகிறது. ஓ, நான் என்னுடைய ஆவிக்குரிய கண்களால நான் நினைக்கிறேன், அந்த கட்டுகள் இப்பொழுது அவிழ்கிறது, அந்த சங்கிலிகள் இப்பொழுது அவிழ்கிறது, அந்த பூட்டு இப்போ உடைகிறது. இயேசுவின் நாமத்தினால சத்துரு ஏவி பூட்டப்பட்டிருக்கிற அந்த பூட்டுகள் உடைத்து மறுபடியும் துவங்குவீர்கள். தடை செய்கிறவன் யார்? தடை செய்கிறவன் யார்? தடை செய்கிறவன் யார்? ஹalleluya, ஹalleluya. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ பாடுவோம், ஆவிதாமே கோடி பிடிப்பா. அஞ்சாதே நீ, அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். ஆயிரம் தான், ஆயிரம் தான் அணுகாது, அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று. கைகளை மேல தட்டி வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை. வல்லமை, 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 வல்லமை. எஸ், தடைகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர், தடைகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர், தடைகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர். அந்த மனசுல இருக்கிற தடைகள், தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். முன்னேற்றத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் உடையட்டும். ஆமென். ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் உடையட்டும். ஜெபத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த திருமண தடைகள் உடைவதாக. ஆமென். அந்த ஆசீர்வாத தடைகள் உடைவதாக. எஸ், எஸ். தடை, தடை செய்கிற பிசாசு, தடை செய்கிற பிசாசு இப்போ அவனுடைய கைகள் எடுக்கப்படுவதாக. இயேசுவே, உம்முடைய வல்லமை அனுப்பும், உம்முடைய வல்லமை அனுப்பும். அந்த ஊழியத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகள், தடைகள் இப்பொழுது உடைக்கப்படட்டும். ஜெபிக்க, ஜெபிக்க, ஜெபிக்க. எஸ், 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 எஸ். ஆவியினால் விடுதலை. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இயேசப்பா, உங்க வல்லமை, இயேசப்பா உங்க மகிமை, இயேசப்பா உங்க பிரசன்னம் இப்போ ஊற்றப்பட்டு, ஊற்றப்பட்டு. தடை செய்தவன் யார்? தடை செய்தவன் யார்? இப்போ அந்த தடை செய்கிற சரீரத்துல ஒரு பலன் உண்டாகட்டும், சரீரத்துல ஒரு பலன் உண்டாகட்டும். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. சத்துரு, தடை செய்கிற சத்துரு மின்னலை போல விழுவானாக. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸை கொடுக்கிறாரு. நம்பர் 1, முதலாவதாக என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? நீங்க எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? சில காரியத்தில் நம்ம மயங்கிடக்கூடாது.
சில ஆசீர்வாதங்கள் கொடுக்கறதுல மயங்கிடக்கூடாது. அப்படியே அப்படியே டெட்டு கண்டிஷன்ல போயிடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவும் மயக்க நிலைமையில இல்லை, எப்பவும் எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரை பார்த்து சொல்றீங்க, நீங்க நல்லா தானே ஓடுனீங்க, நீங்க நல்லா தானே ஓடுனீங்க, ஆனா இப்போ நீங்க எல்லாத்தையும் நீங்க முடிச்சு போட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களே, தடையா இருக்குதே, எல்லாம் தடையாயிருச்சே. எப்படி எப்படி உங்களை தடை செய்தவன் யார்? தடை செய்தவன் யார்? என்னமோ தடையாயிருச்சு, என்னமோ தடையாச்சுன்னு நினைக்கிறீங்களே, கிடையாது. யாரோ ஒருத்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, உன்னை தடை பண்ணி வச்சிருக்கிறான், உன்னை தடை பண்ணி வச்சிருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை துவங்கினால் நீங்கள் முடிப்பீர்கள். உங்க கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை துவங்க பண்ணினாரானால், நான் நம்புறேன் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அதை உங்களை கொண்டு செய்து முடிக்க வல்லவர். அது தடைபடாது, அது தடைபடாது. நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, எதிர்ப்பை பார்க்காதீங்க, நீங்க தைரியமா நில்லுங்க, நீங்க ஜபத்தோட நில்லுங்க. ஆண்டவர் தானே அந்த வெளிப்பாடை கொடுத்தாரு, ஆண்டவர் தானே ஆரம்பிக்க உதவி செய்தாரு. கர்த்தர் சொல்லுகிறாரு, செருபாபேலுடைய கைதான் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுமே, ஆனால் அவனுடைய கையே அதை கட்டி முடிக்கும். செருபாபேலுடைய கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். ஆதலால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அதனால உங்க கையில கொண்டு துவங்கினதை உங்க கையில கர்த்தர் வெற்றியாய் முடிப்பார். யாரும் இல்லைன்றதுக்காக அது தடையா போகாது. உங்களை விட்டு பலர் பிரிஞ்சு போனதுனால அது தடையா நிக்காது. நான் நம்புறேன், 1000 பேர் உங்களை விட்டு போனாலும் இயேசு உங்களை விட்டு போகல, கர்த்தர் உங்களை விட்டு போகல. அதனால அந்த காரியம் தடைபடாது. சிஸ்டர் தடைபடாது, பிரதர் தடைபடாது. அந்த மனுஷன் இருக்கிறத விட வெற்றியா நடக்கும், அந்த மனுஷி இருக்கிறத விட வெற்றியா நடக்கும், அந்த தகப்பனும் தாயாரும் இருக்கிறத விட வெற்றியா நடக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சு ஜெபம் பண்ணுங்க. என்னன்னா, தடை செய்கிறதற்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆரம்பத்தில் அப்படிதான் வரும் தடை. இன்னைக்கு இந்த ஊழியத்தில் கிட்டத்தட்ட நம்ம 20 years 20 வருஷ ஆனிவர்சரிய ஜனவரி மாசத்துல கொண்டாடணும். 2005 இந்த ஊழியம் ஆரம்பிச்சு இனி பாருங்க, வர்ற ஜனவரி மாசம் அடுத்த 21வது வருஷத்துல நம்ம ஆனிவர்சரியை கொண்டாட போறோம். ஆனா எவ்வளவு தடை தெரியுமா, எவ்வளவு தடை. இந்த ஊழியத்தை தடுக்கிறதற்கு பிசாசு எவ்வளவு முயற்சி எடுத்தான் தெரியுமா, இன்னைக்கு கூட எவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்கான் தெரியுமா. ஆனாலும் நம்ம நீங்க ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த இடம், ஒரு 2008 எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இதை கண்டினியூ பண்ண முடியாதுன்ற அளவுக்கு. ஆனாலும் கர்த்தரை விடல, ஆண்டவரை விடல. ஒரு ஊழியக்காரர் என்ன சந்திச்சு, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் சர்ச்சில் இருந்தாங்க. அவர் என்ன பார்த்து சொன்னார், பாஸ்டர் நான் அடிக்கடி ஃபாரின் போயிட்டே இருக்கிறேன், அதனால என்னுடைய சர்ச் சொந்தமான இடத்துல இருக்கு, நீங்க வாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் அங்க கொண்டு சேர்த்துட்டு நான் ஹெட் பாஸ்டரா இருக்கிறேன், நீங்க அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருங்க, நான் இருக்கும்போது நான் பிரசங்கம் பண்றேன், நான் இல்லாத போது நீங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு அவர் எனக்கு சொன்னாரு. ஆனா எனக்கு இருக்கிற தரிசனம் அப்படி இல்லை. கர்த்தர் எனக்கு பெரிய வேற விஷயம் கொடுத்திருந்தார். இல்ல, கர்த்தர் நம்மை கொண்டுதான் கர்த்தர் இதை ஆரம்பிக்க பண்ணினார். கண்டிப்பா ஆண்டவர் பாதி வழியில விட்டுட்டு போக விட மாட்டார், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் திரும்பவும் மறுபடியும் கர்த்தர் ஆரம்பிக்கிறதற்கு பண்ணினார். தேவனுடைய பிள்ளைய வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒண்ணு நடக்க போகுது. எதெல்லாம் தடையா நிக்குதோ அது எல்லாத்தையும் மறுபடியும் நீங்க ஓபன் பண்ண போறீங்க. எதெல்லாம் தடையாக விட்டுட்டீங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் செய்ய போறாரு, செய்ய போறாரு. ஹல்லேலூயா. தடைப்பட்ட காரியம் நிச்சயமாய் நடக்கும். ஆமென். சோ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு பிசாசை குறித்து ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறாரு. வாசிக்கலாம், 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன்
எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். நம்பர் 3, மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். என்ன பரிதபிக்கிறார்னா, ஒருத்தன் உங்கள் நடுவில் இருக்கிறான், அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, உங்களை கலக்க பண்றான், உங்களை கலங்கடிக்கிறான். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கு ஏற்ற ஆக்கினையை அவன் அடைவான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, பிசாசனுடைய மூன்றாவது பெரிய சக்தி என்ன அப்படின்னா கலக்குகிறவன். கலக்குகிறவன் அப்படின்னா நல்லா போயிட்டு இருக்கிற காரியத்தை அப்படியே மன சமாதானத்தை கெடுத்து அதுக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தை கொடுத்து சமாதான குறைவை கொண்டு வந்து அந்த காரியத்தை நிறுத்துகிறவன் பிசாசு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கலங்க பண்ணுவான், கலங்கடிப்பான். ஆனா நீங்க அதற்கு விடம் கொடுக்க கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய காரியத்தை நீங்கள் அறிந்து செயல்படுங்கள், அறிந்து செயல்படுங்கள். ரொம்ப ஞானமா செயல்படணும். உங்க குடும்பத்துல ஒரு கலக்கத்தை கொண்டு வருவான், பிள்ளைகள் தகப்பன் தாய்க்குள்ள ஒரு கலக்கத்தை கொண்டு வருவான். ஆனா நீங்க முடிந்த வரைக்கும் என்னன்னா அந்த கலக்கத்திற்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கவே கூடாது. நான் நம்புறேன் உங்க குடும்பங்களில் ஒருவேளை பிசாசனுடைய கைகள் வைக்கப்பட்டு இப்பொழுது கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் நிறைய கலக்குகிறவர்கள் வந்து அப்படியே கலக்கப்பட்டு இப்பொழுது ஒரு தெளிவில்லாம ஆங்காங்கே அவங்க பிரிஞ்சு 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 ஒரு சமாதான குறைவோடு உங்க குடும்பம் இருக்கலாம். இது பிசாசனுடைய பெரிய வஞ்சகம். ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசு மின்னலை போல விழுகிறதை கண்டேன், மின்னலை போல விழுகிறதை கண்டேன். அந்த கலக்குகிறவர்களை உங்கள் நடுவிலிருந்து கர்த்தர் எடுத்து கொண்டு போவாராக. உங்க குடும்பத்தை கலக்கிற அந்த பிசாசை அனுப்பி இருக்கிற ஆளை கர்த்தர் உங்க குடும்பத்தை விட்டு இப்ப பிரிச்சு எடுத்துட்டு போவாராக. இனி உங்க குடும்பத்துக்குள்ள புகுந்து கலக்க முடியாது, அந்த வேலை ஸ்தலத்துக்குள்ள புகுந்து கலக்க முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால், கர்த்தருடைய பிரசன்னத்தினால் இனி கலக்குகிறவன் இல்லை. ராஜா ராஜா, உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால், ஓங்கிய புயத்தினால் இப்போ நீர் கடந்து வந்து அந்த கலக்குகிறவனை சங்கரிப்பீராக, கலக்குகிறவனை சங்கரிப்பீராக. இயேசுவே, அந்த குடும்பத்தை கலக்குகிறவனை சங்கரிப்பீராக, ஊழியத்தை கலக்குகிறவனை சங்கரிப்பீராக. பிள்ளைகளுக்குள்ள கலக்கத்தை உண்டு பண்ணி, பயத்தை உண்டு பண்ணி, தடுமாற்றங்களை உண்டு பண்ணி, நல்லா இருக்கிற இடத்துல சமாதான குறைவை கொண்டு வந்து அந்த கலக்கிற பிசாசு எங்கிருந்தாலும் இப்போ தேவனுடைய பெரிய பிரசன்னம், ஹல்லேலூயா, இந்த 54 நாட்களாய் குடியிருக்கிற தேவ பிரசன்னம், எங்களை ஆளுகை செய்கிற பிரசன்னம், விடுதலை 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 விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுகிறதற்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவாராக, கிருபையாய் இறங்குவாராக. ஆண்டவரே அவர்களை கொண்டு போவார், ஆண்டவரே அவர்களை எடுத்து கொண்டு போவார். இனி கலக்கிறவன் உங்கள் மத்தியிலே இருப்பது இல்லை. ஆமேன். பூமி தன்னுடைய வாயை திறந்து, ஆமேன், கோராகையும் அவனுடைய கூட்டத்தையும் என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே முழுங்கி போயிருச்சு. எதனால? கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் செய்த ஒரு மிகப்பெரிய வஞ்சகம் என்னன்னா, ஜனங்களை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கலகம் உண்டு பண்ணினார்கள். கலகம் உண்டு பண்ண, நல்லா இருந்த ஜனங்களுக்கு உள்ள போய் பேசி ஒரு கலக்கத்தை உண்டு பண்றது. கர்த்தர் மோசையோட மட்டும்தான் பேசுவாரா, உங்களோட பேச மாட்டாரா அப்படின்னு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணாங்க. கையில அவ்வளவுதான், தேவனுடைய தூப கலசத்தை கையில எடுத்துட்டு நாங்க என்ன ஆசாரியர்களா இருக்க முடியாதா அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க. அந்த கலக்கம். சிலரை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். சில ஆவி உள்ளவர்களை நம்முடைய வீட்டுக்குள்ள விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்குள்ள என்ன வந்துடும் அப்படின்னா கலக்கம் வந்துடும். கலக்கம் வந்து அவங்களுக்குள்ள ஸ்பிரிட் வேற மாதிரி ஸ்பிரிட் இருக்கும், டெவில் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால எல்லாரையும் நம்முடைய வீட்டுக்குள்ள விட்டுறக்கூடாது. அதான் எசேக்கியா ராஜா பக்கத்து நாட்டு ராஜாவை உள்ள வெளியே தோற்றத்துக்கு நல்லவராக தான் இருந்தார், விசாரிக்க தான் வந்தார்.
என்ன உடம்பு நல்ல தான் கேட்க வந்தாரு. ஆனா பாருங்க, ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் எஜமானனுக்குள்ள ஒரு கலக்கத்தை கொண்டு வந்துருவாங்க, உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு கலக்கத்தை கொண்டு வந்துருவாங்க. நான் நம்புறேன் அந்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கு துரத்துவாராக. ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அந்த கலக்கங்கள் எல்லாம் மாறுவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சத்துரு மின்னலை போல விழுகிறதை நான் கண்டேன். ஆமென். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா, நீங்க தெளிந்த நீரை போல இருக்கணும். உங்களை யாருமே என்ன பண்ணக்கூடாது, சத்தமா சொல்லுங்க, உங்களை கலங்கடிக்க கூடாது. அவங்க சொன்ன உடனே நீங்க கலங்கிர கூடாது. அவங்க சொன்ன உடனே அந்த சமாதான குறை உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓ, இவங்க நமக்குள்ள இப்போ ஒரு கலக்கத்தை உண்டு பண்ண தான் வந்திருக்கிறாங்க அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் உடனே நீங்க உடனே என்ன பண்ணணும்னா, நல்மனம் பொருந்தணும், சமாதானம் பண்ணணும். உங்கள்கிட்ட வர்ற எல்லாருடைய வார்த்தைகளும் நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், கலக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க குடும்பத்தை கெடுத்து விட்டு போயிட்டே இருப்பாங்க. சிலருக்கு இந்த மாதிரியே ஆவி உள்ளவங்க இருக்கிறாங்க. எப்படா உங்களை அந்த மாதிரி பண்ணலான்னு நினைப்பாங்க. நீங்க எப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க கலங்கினவர்களாய் அல்ல, தெளிந்த நீராய், தெளிந்த நீராய், ரொம்ப அப்படியே சாஃப்டா கிளியரா. இன்னையிலிருந்து நான் இதை படிச்சது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் அந்த மாதிரி கலங்கி பயப்பட்டு அந்த மாதிரி நிற்கிறது எனக்கு சகஜம். அப்போ ஒரு நாள் ரொம்ப அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா கலக்கமா இருக்கும்போது ஆண்டவர் ஒரு ஊழியரை சந்திக்க பண்ணார். அந்த ஊழியர் அப்படியே எங்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவர் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறார். ஒருத்தர் திடீர்னு வர்றாரு, வந்துட்டு ஒரு பேப்பரை காமிச்சிட்டு இந்த மாதிரி சொல்றாரு, பாஸ்டர் தான் இந்த மந்த் பில்லு வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த பில்லை அவர் பார்க்குறாரு, செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, எப்படி கட்டுவோன்னே தெரியல. அந்த மாதிரி ஒன்று எடுத்து வைக்கிறாரு. திரும்ப இன்னொருத்தர் வர்றாரு, பாஸ்டர் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இது விபத்தாகி போச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை வாங்கி வைக்கிறாரு. இந்த மாதிரி நான் போய் உட்காரும் போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 6-7 பிரச்சனை அவருடைய டேபிளுக்குள்ள வருது. நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒண்ணுமே பெருசா அலட்டிக்காம அப்படியே அந்த பணத்துக்காக கொண்டு வந்தாரு. அப்படியா, அவ்வளோ கட்டணுமா, சரி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் செய்வார், நீங்க ஒன்றும் தைரியமா இருங்க, பார்த்துக்கலாம், கர்த்தர் இருக்காருல்ல, இது வரைக்கும் நடத்தினார்ல அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. இவர்கிட்ட பார்த்தா அப்படியா நஷ்டமாயிருச்சா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, சரி நம்ம ஜபத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துவோம், போராட்டம் தான் சரியாயிரும், நீங்க ஒன்றும் இது பண்ணாதீங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ஒரு 15 நிமிஷத்துல ஒரு 6-7 பிரச்சனைக்கு அவர் கொடுத்த அந்த கூலான ஆன்சர் இருக்கு பாருங்களேன். ஒரு ரொம்ப அப்படியே தழும்பாம, தயங்காம, டென்ஷன் ஆகாம, பிபி ஏறாம, அப்படியே மெதுவா ரொம்ப சாஃப்டா வேற அப்படியே தூங்கிட்டே சொல்ற மாதிரி அவர் சொன்ன பதில் என்ன மிரண்டு வைக்க பண்ணிருச்சு. அப்ப எனக்குள்ள ஆண்டவர் பேசினாரு, பாரு பரிசுத்தவான் அப்படின்றவன் இப்படிதான் இருக்கணும், என் பிள்ளைன்றவங்க இப்படிதான் இருக்கணும். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். நீ என்னமோ ஐயோ செத்துட்டாங்க உழைச்சிட்டாங்க ஓடு இப்படின்னு நீ என்னமோ கத்தீர் கிடக்குற, பாரு என் பிள்ளை எவ்வளோ அழகா அதை டீல் பண்றான் பாரு, இந்த மாதிரி உனக்கு டீல் பண்ணி பழக என்னவாமா அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே பேசுறது மாதிரி இருந்துச்சு. உடனே ஏசப்பா ஏசப்பா இல்லை இல்லை, நானும் என்ன பண்ணணும்னா இனி எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணணும்னா மௌனமா இருந்து, அப்படியா சரி பார்க்கலாம், அந்த மாதிரி மெதுவா சொல்லக்கூடிய அந்த அனாயிண்டிங்க எனக்குள்ள தாங்கன்னா அன்னையிலேருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ பரவாயில்ல, எவ்வளோ மாறியாச்சு. நான் நம்புறேன் இப்போ அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண, உங்களுக்குள்ள வரட்டும். நீங்களும் அப்படிதான் மாறணும், நீங்களும் அப்படிதான் மாறணும். இந்த ஜெபத்திற்கு முன்னாடி உங்களை பார்த்தது வேற, இனி உங்களை பார்க்க போறது வேற. ஹல்லேலூயா. நீங்க கூலா இருக்கிறத பார்த்து பிசாஸ் அப்படியே வெட்கப்பட்டு போகணும். நீ டென்ஷன் ஆகி தலையை பிச்சுக்கிட்டு முடியெல்லாம் கீழே உதுரும்னு நினைச்சேன், நீ என்ன இவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மாதிரி இவ்வளோ கூலா உட்கார்ந்து இருக்கிற? எனக்கு தெரியுமையா, என்னை அழைச்சவர் உண்மையுள்ளவர், அவருடைய அனுமதி இல்லாம என் தலை மயிராயிலும் கீழே விழுவது இல்லை. ஆமென்.
என்னை கற்பாறையாய் மாற்றுகிறவர் அவர். நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். என்ன கலங்கடிக்க பண்ணுவதற்கு ஒருவராலும் முடியாது. இன்றைக்கு ஒரு அனாயிண்டிங் ஆண்டவர் உங்களுக்குள்ள கர்த்தர் கட்டளை இடுகிறார். இனி பிசாசு உங்களை கலங்க பண்ண முடியாது. இனி கலங்கடிக்க முடியாது. எந்த நியூஸை சொல்லி உங்களை கலங்கடிக்க முடியாது. அந்த அவமானத்தை சொல்லி கலங்கடிக்க முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை நம்மேல் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. பிசாசு மின்னலை போல விழுகிறத நான் பார்த்தேன். நம்பர் 1, புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை மயக்கினவன். சத்தமா சொல்லுங்க. பிசாசுனுடைய பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, நம்மளை எப்படி வச்சிருக்கிறவன்? மயக்க நிலைமை. ஆகாது. கர்த்தர் வாந்தி பண்ணி போட்டுருவாரு. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன? கேட்கல, மயக்கமா இருக்கிறது பிடிக்காது. ஆண்டவருக்கு எதுதான் பிடிக்கும்? ஆண்டவருக்கு எதுதான் பிடிக்கும்? உற்சாகமா இருக்கிறது தான் பிடிக்கும். ஸ்பீடா இருக்கிறது பிடிக்கும். வேகமா இருக்கிறது பிடிக்கும். அத்தனை பேரும் தைரியம் இல்லாம இருக்கும்போது நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அத்தனை பேரும் வீட்டை பூட்டி போட்டு பயந்து உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க ஆலையில போர் அடிச்சிட்டு இருந்தா உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்றாரு, ஆமென், கர்த்தர் உன்னோடு கூட, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும். சோ நம்பர் 2, இரண்டாவது பிசாசுனுடைய இரண்டாவது மிகப்பெரிய வஞ்சகம் என்ன? நீங்க நன்றாய் ஓடுனீர்களே, நீங்க நன்றாய் ஓடுனீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன். கேட்கல, தடை எப்படி தடை செய்யலாம்? தடை செய்யக்கூடாது. எல்லா தடைகளையும் நீங்க தாண்டி தான் நிக்கணும். எல்லா தடைகளையும் நீங்க தாண்டி தான் நிக்கணும். மௌனமா அமர்ந்திருந்து அப்படியே ரிலாக்ஸா என்ன பண்ணணும்னா தடைகளை தாண்டணும். சில நேரத்தில் நம்முடைய ஓட்டத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகும். அது எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம நிதானிக்கிறதற்கு. ஆனா வண்டி என்ன பண்ணிட்டு இருக்கும்? சொல்லுங்க சத்தமா. வண்டி போயிட்டே இருக்கணும். வண்டி ஸ்டாப் ஆகக்கூடாது. ஆனா சில இடத்துல என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பிரேக் அடிச்சு கொஞ்சம் ஸ்லோவா போலாம். ஆனா நிக்காதீங்க. அடுத்து வரும் ஒரு பைபாஸ் வரும், அதுல 100 அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல விட்டது, இந்த டைமிங்ல விட்டது, இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு காத்திருக்க பண்ணினது. 2025ல ஆண்டவர் உங்களை காத்திருக்க பண்ணினது, 24ல காத்திருக்க பண்ணினது. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா 26ல உங்களுக்கென்று ஒரு பெரிய பாதை, ஒரு விசாலமான பாதை, ஒரு ஹைவே. அந்த ஹைவேல நீங்க வேகமாய், ஹல்லேலூயா, இந்த இடத்துல இருக்கிறதையும் சேர்த்து நம்மை பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் பிசாசுனுடைய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நீங்களும் நானும் பொன்னாக விளங்கட்டும். சத்துரு மின்னலை போல விழுகிறான். தகப்பனே, இந்த 54வது நாள் உம்முடைய பிரசன்னத்தோடு இந்த ஆலயத்திலும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிற இடத்திலையும் உங்க மகிமையோடு நீர் கடந்து வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இதோ சத்துரு மின்னலை போல விழுகிறத நான் கண்டேன். மின்னலை போல விழுகிறத கண்ட இந்த 54வது நாள் எங்க பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற அந்த சத்துரு மின்னலை போல விழுந்து சுக்குநூறு ஆகி இதற்கு பிறகு ஒரு பெரிய உயர்வு வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. அந்த சத்துருடைய கைகள் எடுக்கப்படுவதாக, ஜெபிக்க ஒரு அற்புதம் நடப்பதாக. ஏசப்பா, இப்போ திறப்புல நிக்கிறோம். அவன் பலவீனமானவன் தானே, அவன் பொய்யன் தானே. ஏசப்பா, அந்த வீட்டில் இனி இருக்க கூடாது, அந்த வேலை ஸ்தலத்தில் இனி அவனால பிரச்சனை வரக்கூடாது. கர்த்தர் பிள்ளைகளை சுற்றி ஒரு வேலி அடைப்பீராக, அக்கினி மதிலா இருப்பீராக. அந்த சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. நன்றி அப்பா. எங்க பிள்ளைகள்
ஆண்டவரே, மனதில் இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்காக ஸ்தோத்திரம். ஐயா இறங்குங்க, ஐயா இறங்குங்கப்பா. நிறைய பேர் ரொம்ப தூரத்திலிருந்து இங்கேயும் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஏதோ ஊர் நாடுகள்ல இருந்தெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறாங்களே. இந்த 100 நாள் ஜெபம் முடியும் போது எங்களுக்கு ஒருத்தர் இல்லப்பா, 100 பேர் இல்லப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் சாட்சி சொல்லணும். அத்தனை பேரும் சாட்சி சொல்லணும். இந்த 100 டேஸுக்குள்ள எங்க தலையெழுத்தை நீங்க மாத்தணும்பா, மாத்தணும்பா. நினிவே ஜனங்களுக்காக பரிதபிச்சிங்கல்ல, நினிவே ஜனங்களுடைய தண்டனையை எடுத்து போட்டீங்கல்ல, நிறைய பேரை உயர்த்துகிற நாள் இந்த 100 டேஸா மாறட்டும். பரம்பரை சாபத்தை எடுத்து போடுகிற நாள் இந்த 100 நாட்களா மாறட்டும். இதுவரைக்கும் அவங்க பார்த்தது கிடையாது, இதுவரைக்கும் அவங்க நடந்து வந்தது கிடையாது. இன்னொரு லைஃப், இன்னொரு வெற்றி கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக கட்ட வேண்டிய அந்த மீதி தொகுதியும் கட்டி முடிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு உதவியை எங்களுக்கு அனுப்பி பரலோக பொக்கிஷத்தை எங்களுக்காய் திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் பெருக பண்ணுகிற கர்த்தர் அந்த அற்புதத்தை எங்களுக்கு செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் கூட இருப்பீராகப்பா. உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.